இந்த நிறைவு நாளில் காரைக்குடி திருச்சபை மக்களுக்கு, காரைக்குடி சபையாருக்கு, இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். அல்லே சொல்லுமா, என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இந்த 40 நாள் ஜபத்தில் பங்கு பெற்று ஆமென் தேவனுடைய திட்டத்தில் இணைந்து நின்று இரவு பகல் பாராமல் தேவ சமூகத்தில் ஜெபித்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி, என்னுடைய நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். கொம்பு என்று சொன்னால் தலை. அல்லே சொல்லுமா, ஆண்டவர் சொல்ற என் நாமத்தினாலே உங்கள் தலை, உன் தலை உயரும். அப்படின்னா தலை உயராமல், கொம்பு உயராமல் இன்னைக்கு தாழ்ந்திருக்கிறது, தள்ளாடி இருக்கிறது. வேண்டிய உயர்வு இல்லை, வேண்டிய ஆமேன் நன்மைகள் இல்லை, வேண்டிய முன்னேற்றம் இல்லை. ஆமேன் ஸ்தோத்திரம். அதை நினைச்சு கலக்கப்பட்டு, அதை நினைச்சு துன்பப்பட்டு, அதை நினைச்சு வருத்தப்பட்டு விரக்தி அடைந்து விரக்தியின் உச்சத்துக்கே சென்று இன்னைக்கு ஒரு சில இந்த தெய்வ சமூகத்தில் வந்திருக்கீங்க. உயர்த்தப்பட முடியாததுனால, வேண்டிய உயர்வு தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாததுனால இன்னைக்கு ஒரு விரக்தியின் உச்சத்தில் போய் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் அநேகர். ஆனால் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு, என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். அல்லே சொல்லுமா, இன்றிலிருந்து நமக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றிலிருந்து நம்முடைய தலையை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். இன்றிலிருந்து நம்முடைய கொம்பை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லே சொல்லுமா, தேவன் நாமத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உயர வேண்டும் என்பதுதான் பரலோகத்துடைய விருப்பம். ஒவ்வொருவரும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். எனவே இந்த நாளில் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். கரங்களை உயர்த்த சொல்லுமா, நம் தலை உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் சொன்னால், இந்த மாலை நேரத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு என்ன செய்யும், உயரும். அப்படி நம்முடைய கொம்பு, நம்முடைய தலை உயர்த்தப்படணும்னா சமுதாயத்தில், தேசத்தில், குடும்பத்தில், சர்ச்சில், ஊழிய பாதையில், சொந்த பந்தங்கள் மத்தியில் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நாமத்தினால் நமக்கு ஒரு உயர்வு இருக்குன்னு கர்த்தர் சொன்னார். அந்த உயர்வு எப்படி நமக்கு வரும் என்று சொன்னால், நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன, எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய நாமத்தை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சபை இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். இங்கே வந்திருக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறார்களோ அவருடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார், அவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார், அவருடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் உயர்த்துவார், அவங்களுடைய வீட்டை கர்த்தர் உயர்த்துவார், அவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். சமுதாயத்தில், குடும்பத்தில், சொந்த பந்தங்கள் மத்தியில் அவங்களுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி பிடித்த ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை உயர்த்த நீங்கள் விருப்பமுள்ளவங்களாக இருக்கீங்க? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்போது இந்த செய்தியின் நடுவில் ஒரு தீர்மானத்தை எடுத்து, இனி இருக்கும் நாட்கள், நேரங்கள் எனக்குடைய இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னா, ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொன்னா, அடுத்த வினாடியை கர்த்தர் உங்க தலையை உயர்த்தும்படியாக, உங்க கொம்பை உயர்த்தும்படியாக கர்த்தர் மகிமை புரிந்தவராக இறங்கி வந்துருவார். எனவே ஆண்டவர் அதுல சொல்ற, என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அப்படின்னா அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும். அல்லே சொல்லுமா? ஜபத்தின் மூலமாக அவருடைய நாமத்தை உயர்த்தணும், பாடல்கள் மூலமாக அவருடைய நாமத்தை உயர்த்தணும். ஆமென். ஊழியத்தின் நிமித்தமாய் அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். வேத வசனத்தின் மூலமாய் அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். நாம் அன்றாட வாழ்கிற வாழ்க்கை நெறிமுறைகள் மூலமாய் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அல்லே சொல்லுமா? ஏன் அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் ஆமென் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்து காண்பிக்கிற ஒரு வசனம் நமக்கு உண்டு. எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை.
நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? நாம் உயர்த்தப்படுவதற்கு பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நாமம் இயேசு. மனுஷனுக்குள்ளே கிடையாது, உலகத்திலே கிடையாது, வேற எங்கும் கிடையாது. இந்த இயேசுவை யார் உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா? ஆம், அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. மிகுந்த தரித்திரத்தில் இருக்கீங்களா? கொடிய இடுக்கண்களை இருக்கிறீங்களா? மிகுந்த மன கஷ்டத்தில் இருக்கீங்களா? பிரச்சனையில் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு இயேசுவின் நாமத்தில். கடன் பிடித்து கடனாலே நெருக்கப்பட்டு வாழ முடியாத நிலையில தள்ளாடி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை வாழ வைக்கிற ஒரு நாமம் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நாமத்தை மறைச்சு வைக்க கூடாது. இயேசு என்ற பெயரை மறைச்சு வைக்க கூடாது. இயேசு என்ற நாமத்தை ஸ்தோத்திரம் குழி தோண்டி புதைச்சு வைக்க கூடாது. அதை நீ வெளியே பிடித்து உயர்த்தும் போது உன் கடன் பிரச்சனை மாறும், உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும், உன் தரித்திரங்கள் மாறும், உன்னுடைய எல்லா நெருக்கங்கள் மாறும். இயேசுவின் நாமம் உன்னுடைய கொம்பை உயர்த்தும். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுமா? இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவங்க தான் இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். யார் வேணாலும் எப்படி வேணாலும் உயர்த்தினா அவர் மகிமைப்பட்டுருவார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். பாருங்க, இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகள் நம்ம பாடுறோம். நம்ம என்ன பெரிய சிங்கரா? நம்ம என்ன பெரிய பாட தெரிஞ்சவங்களா? பாடுறோம், உயர்றோம். அல்லேலூயா சொல்லுமா? உயர்த்தி பிடிக்கக்கூடிய மனசு இருந்தா போற உயர்வு வந்துடும். அல்லேலூயா சொல்லுமா? நம்ம பாட தெரியுதா? நமக்கு நாங்கள் எல்லாம் ஒரு சில பாட்டாளர் நடத்தும் போது எங்களுக்கே பாட தெரியாது. அதில் நீங்கள் பாடுற பாடெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு இருக்கிற பாட்டு வர மாட்டேங்குது. ஆனால் அவர் உயர்த்துறார். ஏன்னா அந்த பாட்டில் இயேசு நாம உயர்த்தப்படுது. எப்படி பாடுறோம், எப்படி ராகம் இருக்கு, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நீ உயர்த்த ரெடியா, அவரோட உயர்த்தி பிடிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு ரகசியம் இந்த பாலிப தம்பிமார்களுக்கு தங்கச்சிமார்களுக்கு சொல்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை பார்த்து தோண்டு புகார நீ இயேசுவை உயர்த்தினா அவர் ஒன்றை உயர்த்துவார். நீ உயர்த்தினாலே போதுமே, குடும்ப சூழ்நிலை மாறிடும், குடும்பத்தோட பிரச்சனை மாறிடும், குடும்பத்தில் நெருக்கம் மாறிடும். இயேசுவை எல்லா இடத்துலையும் உயர்த்தி பிடிக்க நம்ம தயங்கவே கூடாது. அவர் சொல்கிறார், வேறு ஒருவராலும் உங்களுக்கு விடுதலை இல்லை, வேறு ஒருவராலும் உங்களுக்கு உயர்வு இல்லை, வேறு ஒருவராலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இந்த இயேசு தான். ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு வர முடியாது. அப்படின்னா என்னை விட்டுட்டு நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை இல்லாமல் என் நாமத்தை நீ சொல்லாம நீ உயர்த்தப்படவே முடியாது. யோவான் 15வது அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்ற, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நம்ம முறையில் சொல்றோம்னா, நம்ம மொழியில் சொன்னோம், ஒரு துரும்ப கூட எடுத்து போட முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? நமக்கு அச்சு அடையாளமும், நமக்கு உள்ளங்கா தலை உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு எல்லாமே இயேசுதான், எல்லாமே இயேசுதான், எல்லாமே இயேசுதான். அந்த நாமத்தை நீங்கள் உயர்த்தி பிடிப்பீங்கன்னா உங்களோட கொம்பு உயரும். அல்லேலூயா சொல்லுமா? அவர் சொல்றார், ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொன்ன, என் நாமத்தினாலே நீங்கள் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்கு முந்தின வசனம், நீங்கள் என் நாமத்தில் நீங்கள் ஒன்றுமே கேட்கலையே, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஏன் இன்னைக்கு நிறைய ஒரு சந்தேகம், நாங்கள் அவருடைய நாமத்தினால தானே கேட்குறோம், நாங்கள் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம், எங்கள் நல்ல பிதாவைன்னு தானே சொல்லி முடிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? அப்படி இருந்து ஏன் எங்களுக்கு நன்மை நடக்கலை, அப்படி இருந்து ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரல, அப்படி இருந்து ஏன் எங்களுக்கு அற்புதம் நடக்கலை? அல்லேலூயா சொல்லுமா? நம்ம ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தை சொல்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் இயேசுவை உயர்த்தி பிடிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கும் போது அது வருது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் நாமத்தில் நீ கேளு. எப்போ? என் நாமத்தை உயர்த்திட்டு.
என் நாமத்தை உயர்த்தி பிடிச்சிட்டு, என் நாமத்தை நீ உயர்த்திட்டு நீ கேளு, நான் என் நாமத்தினால இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். நம்ம ஆண்டவரை போல நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வேற யாருமே இல்லைங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அதாவது ஆண்டவர் திறவுகோலே நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இது யார் தர்றது நமக்கு? அவர் சொல்ற, என் நாமத்தினால பூமியில் எதெல்லாம் கட்டுவியோ அதெல்லாம் பரலோகத்தில் கட்டு. என் நாமத்தில் அந்த பூமியில் எதெல்லாம் நீ கட்ட அவிப்பியோ அது பரலோகத்தின் கட்ட அவிக்கப்படும். கட்டவும் கட்ட அவிழ்க்கக்கூடிய அதிகாரமுடைய திறவுகோலை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் யார் இதை கட்ட முடியும்? இயேசு நாமத்தை உயர்த்துறவங்க. இயேசு உயர்த்தி பிடிச்சிட்டா கட்டுவாங்க. அல்லே சொல்லுவோமா? பேருக்காக ஒரு 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 ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஜீசஸ் இயேசுன்னு சொன்னால் ஒரு கதையும் நடக்காது. ஏன்னா நம்மளோட உள்ளந்தெரியங்களை அறிந்தவராக அவர். நீ சொல்கிற வார்த்தை அது உண்மையா பொய்யான்னு அவர் கணக்கிட்டு பார்ப்பார். நீ உணவுபூர்வமாக உண்மையாகவே ஜீசஸ் அப்படின்னு சொன்னேன்னா அற்புதம் நடந்துடும். இயேசுவேன்னு சொன்னேன்னா அற்புதம் நடந்துடும். பேருக்காக ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக நீ சொன்னேன்னா அது உதட்டுக்கு வெளியில் போகணும் ஒழிய பரலோகத்தில் போய் செய்கிறார், அற்புதம் நடக்காது. எனவே இந்த 40 நாள் ஜெபத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இன்றிலிருந்து இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்தி பிடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்துக்கு தான் முக்கியம். ஆமென். என் இயேசுவை நான் உயர்த்தி பிடிச்சிருவேன், அவர் என்னை உயர்த்துவார். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றிலிருந்து இயேசு உயர்த்த பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். உங்களை சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். உங்கள் வாழ்வாதாரம் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். நீங்கள் இன்க்ரீஸ் ஆவீங்க, உயருவீங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். எப்படி நமக்கு ஒரு உயர்வு, எப்படி நமக்கு அழகான ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விருப்பத்தோடு அவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து வர்ணித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தும் போது அவர் மகிழ்ந்து நம்மளை உயர்த்துறார். சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷன் தாவீது, அவன் ஒரு பலி செலுத்துகிற இடத்துக்கு வருவதற்கு அருகதை அற்றவன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அவனை குறித்த காரியத்தை வாசிக்கும் போது அதை நாம் ஆழமாய் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு. ஒரு பெரிய தீர்க்கதரிசி வராரு, ஜனங்கள் எல்லாம் அவரை பார்த்தோன்னு நடுங்குறாங்க. நீர் வந்த காரியம் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கேட்குறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் பலி செலுத்த வந்திருக்கிறேன். நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஈசாயை பார்த்து, ஈசாயின் பிள்ளைகளை பார்த்து, நான் பலி செலுத்த போறேன். பலி செலுத்துகிற அந்த நாளில் அந்த பலி செலுத்துகிற நிகழ்வை கலந்து கொள்வதற்கு ஈசாயும் உங்க பிள்ளைகளும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஈசாய் கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்றார், உன்னுடைய சந்ததியிலிருந்து உன் பிள்ளைகளில் ஒருவனை கர்த்தர் ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளும் வர வச்சான் தாவீதை விட்டுட்டு. அப்படின்னா உலகமே எதிர்பார்த்த பண்டிகை, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களே கொண்டாடுகிற ஒரு பலி செலுத்துகிற ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் தன் தகப்பன் மற்ற 6-7 பிள்ளைகளை வர வச்சவன் தாவீதை மறந்துட்டான். தாவீது அந்த பண்டிகைக்கு வருவதற்கு தகுதி இழந்தவன். அவன் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு மனுஷனாக அந்த குடும்பம் பார்க்கல, அந்த தகப்பன் பார்க்கல. அவனுக்கு படிப்பு வராது, அவனுக்கு எழுத தெரியாது, அவனுக்கு வாசிக்க தெரியாது, அவனுக்கு பாட்டு பாட தெரியாது, அவனுக்கு ஊழியம் தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் சும்மா வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கட்டும். அல்லே சொல்லுமா. ஆனால் என் தேவன் எப்படிப்பட்டவர், என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலி செலுத்த நேரம் ஆகினச்சு. ஆமாம், ஈசானுடைய பிள்ளைகளை வரிசையை நிப்பாட்ட வச்சுருக்காங்க. சாமுவேல் எழும்பி ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தைல குப்பியை எடுத்து திறந்து இவர்தான் சொல்லி முதல் மனிதனாகிய ஆமென் அந்த மூத்த மகனை பார்த்து, இவன் நல்ல உயரமாக இருக்கிறான், நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் குண்டா இருக்கிறான், நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கிறான், இவனா தான் இருக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசி முடிவு பண்ணிட்டு ஆமென் தைல குப்பியை எடுத்து ஊற்ற போறாரு. ஆண்டவர் சார் நோ, ஊத்தாத, இவன் கிடையாது. அல்லே சொல்லுமா, இவன் கிடையாது. ஓ சரி, அடுத்த பிள்ளைகளை பார்க்கலாம் அப்படின்னு அடுத்து 2வது மகனை பார்க்குறாரு. அவனுக்கு அதே மாதிரி இவனாக தான் இருக்குன்னு சொல்லி போறாரு. ஆண்ட தடுக்க இல்லை, 6 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டார். சாமுவேலுக்கு டவுட்டு. அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க இவங்க பிள்ளைகளை ஒருத்தனை ராஜாவாக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ அவங்க பிள்ளைகள்லாம் வந்து நிற்கிறாங்க, ஆனால் இதில் ஒருத்தன் கூட இல்லைன்னு சொல்கிறீங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் நீ முகத்தை பார்க்குற, உயரத்தை பார்க்குற, இருதயத்தை நீ பார்க்க முடியாது, இருதயத்தை நான் பார்க்குறேன்.
இவங்களாம் சரீரத்தில் தான் பலசாலி, ஆனால் ஒருத்தன் இருக்கான் இருதயத்தில் பலசாலி. அல்லே சொல்லுமா. இவங்க எல்லாம் ஆமை வாள் பிடித்து யுத்தம் செய்கிற வீரர்கள், ஆனால் என் நாமத்தை உயர்த்தாதவர்கள், என் நாமத்தை உயர்த்தி பிடிக்காதவர்கள், என் நாமத்தை ஆமை தூக்கி பிடிக்காதவர்கள். ஆனால் ஒரு மனுஷன் இவங்கெல்லாம் கழிச்சு போட்டவன், இவங்கெல்லாம் நிராகரித்து போட்ட, இந்த இடத்துல வருவதற்கே தகுதியற்றவன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் என் நாமத்தை உயர்த்தி பிடிச்சவன். தாவீது சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, ஈசாயிட்ட கேளு, வேற யாரும் பிள்ளைகள் இருக்காங்க. ஆண்டவர் சொல்லுவார் அந்த வார்த்தை. அதே மாதிரி சாமுவேல் ஈசாயை கூப்பிட்டு கேட்பான், உனக்கு இனி பிள்ளைகள் இவ்வளவு தானா, வேற யார் இருக்காங்களா? தகப்பனார் சொல்லுவார், எல்லாவற்றுக்கும் இளைய ஒருத்தன் இருக்கான். அதை சொல்லுவோமா? அந்த வார்த்தையை ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. எல்லாவற்றுக்கும் இளையவன், இந்த இடத்துல வர முடியாதவன், வருவதற்கு அருகதை இல்லாதவன், எல்லாவற்றுக்கும் இளையவன், நான் கழிச்சு போட்டவன் ஒருத்தன் இருக்கான். இப்போ நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தாவீது அங்கே இருக்கான், ஆடுகளை மேய்ச்சிட்டு. இங்கே என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு உயர்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவனோட கொம்பு உயர ஆரம்பிச்சிச்சு. ஆமென். யாருக்கும் தெரியல, தாவீது தெரியல. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தும் போது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கொம்பு உயர ஆரம்பிக்கும். உங்கள் காதுக்கு வர்றதுக்கு, உங்கள் கண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அக்கம் பக்கத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் உங்கள் உயர்வு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தகப்பனார் கூப்பிடாத தாவீதை, அந்த தேசத்தார் கூப்பிடாத தாவீதை, அந்த பிரபுக்கள் கூப்பிடாத தாவீதை இப்போ ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்புறாரு. இதுதான் உயர்வு. சாமுவேல் சொல்றாரு, ஆள் அனுப்பி அவனை கூப்பிடு. அவனுக்கு ஒரு சிறப்பான ஒரு இன்விடேஷன், சிறப்பான ஒரு அழைப்புதல். அல்லே சொல்லுமா? ஆள் அனுப்பி அவனை வர சொல்லு. உயர்வுக்கு ஆரம்பிச்சிச்சு, அவனோட கொம்பு உயர ஆரம்பிச்சிச்சு. அல்லே சொல்லுமா? ரெண்டாவது நீங்கள் பார்க்கணும், இப்போ தாவீதை கூட்டிட்டு வரக்கு ஆள் அனுப்பியாச்சு. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு, தாவீது வராம நான் சாப்பிட மாட்டேன். ரெண்டாவது கொம்பு உயர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா 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 அந்த சாமுவேலை காட்டிலும் தாவீது பெரியவன். கரங்களை தள்ளி சொல்லுங்க. அங்கே பக்கத்தில் இருக்கலாம், அவங்க தலை பிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல், அவன் எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. அவன் ஆடு மேய்க்கிறவன், சின்ன பையன், அவனுக்காக இவர் காத்திருக்கிறாரு. அல்லே சொல்லுமா? அவன் வரும் வரைக்கும் சாப்பிடாம இருப்போம்னு சொல்கிறாரு. இல்லை, அந்த இடத்துல கர்த்தர் தாவீதுடைய கொம்பதான் உயர்த்தி பிடித்தார். அவன் வரும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அல்லே சொல்லுமா? இப்போ என்ன நடந்துருச்சு? இப்போ தாவீது அங்கே தூரத்தில் வந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிற சாமுவேல்கிட்ட, ஸ்டாண்ட் அப், எந்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாவுடைய பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் எல்லாம் நின்னாங்களே, ஒருத்தருக்கிட்டையும் எழும்புன்னு சொல்லலை. இப்போ தாவீது அங்கிருந்து வந்துட்டு இருக்கான், அவன் ஒரு விளையாட்டு பிள்ளையா வந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிற சாமுவேல்கிட்ட, எந்திரி, ராஜா வர்றார். அல்லே சொல்லுமா? நான் தெரிந்து கொண்ட ராஜா, இஸ்ரவேலின் ராஜா தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் வாரான், எழும்பு. வேதம் சொல்லுது, சாமுவேல் எழுந்து எதிர்கொண்டு போய் தன் கையில் இருந்த அபிஷேக தைலத்தை தாவீதுடைய தலையின் மேல் ஊற்றினான். கரங்கள் தள்ளி சொல்லுமா? எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமேன். தாவீதுக்கு அந்த இடத்துல கிடச்சிச்சு தெரியுமா? உலகமே பார்க்குது, குடும்பத்தாரே பார்க்குறாங்க. அது அதில் சூப்பராக ஒரு வசனக்கும், தன் சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். தன் சகோதரன் நடுவிலே கர்த்தருடைய கொம்பை உயர்த்தினார். இது காரணம் என்ன? இது காரணம் என்ன? ஒன்னே ஒன்று தான். அவன் சுரமண்டலத்தை எடுத்துட்டு ஆண்டோட நாமத்தை பாடி துதிச்சு மகிமைப்படுத்தி இருந்த போது கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி, அவனுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அவனுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு சிங்காசனம் இங்கே ஆயத்தமாகுது, அவனுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு பந்தி இங்கே ஆயத்தமாகுது, நான் அடுத்து ஒரு ராஜாவாக்கும் இந்த தேசத்துக்குன்னு. அந்த தாவீதுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அவன் சுரமண்டலை எடுத்துட்டு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அவன் தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறான் சொல்லி அவன் பாட்டு பாடிட்டே இருக்கிறான். அவனுக்கு இன்னொரு சிங்காசனத்தை கர்த்தர் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உறுதிப்பட்டு இருக்கும். இயேசுவின் நாமத்தை உயர்த்தினதுனால. அல்லே சொல்லுமா? உனக்கு ஒரு சிங்காசனம் இந்த உலகத்தில், உனக்கு ஒரு பெரிய ஒரு சிங்காசனம், ஒரு பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் தருவார் மக்களை. எப்போ? இயேசுவினை உயர்த்தும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய 19வது வயதில், ஆமே, ஒரு வாலிப பிள்ளை ஒரு 19வது வயதில்
தன்னுடைய ஆசை இச்சைகள்லாம் விட்டுட்டு ஆமேன் ஒரு பெரிய ஒரு மிஷனரியாக ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிடுச்சு. அங்கே நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல கிளைமேட் கிடையாது, நல்ல பழக்க வழக்கங்கள் கிடையாது, கடுமையான காலங்கள், கடுமையான பாதை. 19 வயசுன்னா ஆடி பாடி மேக்கப் பண்ணிக்கிட்டு ஆமேன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உலகத்தில் எப்படி திரிய வேண்டிய பிள்ளை வயசு. அந்த வயசு என்ன ஒரு மாதிரியெல்லாம் இருக்கீங்க? அல்ல சொல்லுமா, விரும்பின ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு விரும்பின மேக்கப் பண்ணிக்கிட்டு விரும்பின ஆகாரத்தை புசிச்சுட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி சாடி வளர்கிற வயசுல இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக அந்த வாலிப பிராயத்தை கிறிஸ்துவுக்காக ஒப்படைத்து கொண்டு கஷ்டத்தை சகித்து கொண்டார்கள். அல்ல சொல்லுமா, நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல உறைவிடம் இல்லை, நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் வசதிகள் இல்லை, பைசா இருந்தா சாப்பாடு இல்லைன்னா பட்டினி ஜெபம், அப்படின்னா அந்த வயசுகள் தாண்டி போயிட்டு இப்போ 2 வருஷம் ஆமென் ஸ்தோத்திரம் அங்குள்ள அந்த ஊழியத்தை முடித்துட்டு ஊருக்கு வராங்க. ஆமென் ஆண்டவர் சொல்றார் ஆமென் ஹல்லேலூயா, நீ இந்த வாலிப பிராயத்தில் என்னுடைய நாமத்தை நீ உயர்த்தி பிடிச்சதுனால நான் உனக்கு ஒரு தாவீதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லே சொல்லுங்க, நல்ல சூப்பரான ஒரு வாழ்க்கை, உனக்கு எதிர்கால ஒரு நட்சத்திரத்தை போல ஒரு ஸ்டார் போல நீ ஜொலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். கரங்கள் தள்ளி சொல்லுமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே ஆமென் ஹல்லேலூயா. இந்த சாட்சியை நான் கேட்ட போது நான் என் ஆவியில புரிந்து கொண்ட ஒரு காரியம், அந்த நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட தரிசனங்கள் வர வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வர வேண்டும். இந்த வாலிப பிராயத்தில் இயேசுவின் நாமத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் என்று சொல்லி தூக்கி பிடித்தா உங்களுக்கும் நல்ல தாவீதுகள் கிடைக்கும். அல்லே சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. தாவீதுனா யாரு? முதல்ல அவன் சூப்பரான தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரன். அல்லே சொல்லுமா. ரெண்டாவது தாவீதுனா யாரு? ஒரு ராஜா. அல்லே சொல்லுமா, ஒரு ராஜா. மூணாவது தாவீது யாரு? ஏசப்பாவோட இருதயத்துக்கு ஏற்றவர். அல்லே சொல்லுமா. இப்படிப்பட்ட குவாலிஃபைடோடு உள்ள நல்ல ஒரு ஆமென் எதிர்கால ஆமென் வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும். நீங்க இந்த வாலிபத்தில் இயேசுவை உயர்த்தி பிடிக்கணும். கரங்குட்டல்லே சொல்லுமா, செல்ல எல்லாம் உயர்த்தி பிடிக்கிறது, கேமை எல்லாம் உயர்த்தி பிடிக்கிறது, உலகத்துடைய சிற்றின்மைகளை எல்லாம் உயர்த்தி பிடிக்கிறது, உலகத்துடைய ஆசாபாசங்களை எல்லாம் உயர்த்தி பிடிக்கிறது. இயேசுவை உயர்த்தி பிடிச்சேன்னா உனக்கும் கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பார். நீ அன்னைக்கு ஸ்டார். அல்லேலூயா சொல்லுமா. உன் வாழ்க்கை ஜொலிக்கும், சூப்பரா ஜொலிக்கும். அநேக பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலா கர்த்தரோட வச்சிருப்பார். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம். தாவீது உயர்த்தி பிடிச்சதுனால அவனுக்காக அபிஷேகம் காக்கப்பட்டிருந்தது, அபிஷேகம் காத்து கொண்டிருந்தது, தீர்க்கதரிசி காத்து கொண்டிருந்தாங்க, ஜனங்கள் காத்து கொண்டிருந்தாங்க. இவன் வந்தவர் தான் பலி செலுத்தப்பட்டது, இவன் வந்தவர் தான் சாப்பாடு பரிமாறப்பட்டது, இவங்க வந்தவரும் எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுமா. இவ்வளோ ஒரு மரியாதை, இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் அந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். காரணம், பார்க்க தான் ஆள் சின்னவன், ஆனால் இயேசு நாமத்தை உயர்த்துறதுல கில்லாடி. அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு ஏசப்பா உயர்த்துங்க. ஆமீன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராய்ந்து பாருங்க, உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் ஸ்கூலில் நீ தான் கிளாஸ் ஃபஸ்ட்டாக இருப்ப, ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருப்ப. ஆமேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம், உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் கிரேடில் ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார். நீங்கள் இயேசுவை உயர்த்தணும். இயேசு உயர்த்தி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். கரங்களை உயர்த்தலே சொல்லுமா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அல்லே சொல்லுங்க. உயர்த்தி பிடிக்கிறவங்க, ஆமாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஆமாம் 2 அப்போஸ்தலர்கள் ஆமீன் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. வழக்கத்தை மாற்றாமல் போகிறவங்க, நேரம் தவறாமல் போறவங்க, ஜெபத்தை மிஸ் பண்ணாமல் போறவங்க, ஆராதனை மிஸ் பண்ணாமல் போறவங்க 9ஆம் மணி வேளையில் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம் பேதுருவும் ஆமென் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. அப்பொழுது தாயின் வயிற்றிலே சப்பானியாக பிறந்த ஒரு நடக்க முடியாத ஒரு முடவனை, திமிர்வாத காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்து அலங்கார வாசல் எண்ணப்பட்ட ஒரு வாசல்ல அவனை உட்கார வைத்து பிச்சை எடுக்கும்படியாக, உதவி பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமென் அவனை வைத்து விட்டு போய்விடுவார்கள். அந்த ஆராதனைக்கு வருகிற ஜனங்கள் மத்தியில அவன் ஐயா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை நோக்கி அவன் கேட்டு வாங்கி தன் ஜீவனம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன்.
அவன் கிட்டத்தட்ட 40 வருஷமாய் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். அவன் 40 வயதான ஒரு முடவன். அவனுக்கு எழும்ப முடியாது, சுயமா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, கை கால் வளைந்து இருந்தது. ஆமீன். எந்த விதமான இரத்த ஓட்டமும் இல்லை, கை கால் சூம்பி போய் ஆமீன் ஸ்தோத்திரம் நடக்க முடியாத நிலையில இருந்த ஒரு மனுஷன் 40 ஆண்டு காலம். அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. எல்லா நாளை போல அந்த நாளும் அந்த அலங்கார வாசல்ல வந்து ஆமீன் பிச்சை கேட்கும்படியாக வந்து உட்கார்ந்தான். அந்த நேரத்தில் அந்த பேதுருவும் யோவானும் தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி அந்த வாசல் வழியாய் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரிடத்திலும் கேட்கிறது போலவே இந்த பேதுருவிடமும் இந்த யோவானிடமும் அவன் பிச்சை கேட்டான். அல்லேலூயா சொல்லுமா? அவன் முதல் ஸ்டெப் பார்வை எல்லாரை போல இவர்கள். அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரை போல தான் இவர்கள். அல்லேலூயா சொல்லுமா? நீ ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல ஜனங்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லாரை போல தான் இவங்க. அல்லேலூயா சொல்லுமா? எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? எல்லாம் ஒண்ணு, அது எல்லாம் ஒண்ணு ஆகாத. அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரை போல் நம்ம இருக்க முடியாது, எல்லாரை போல் நம்ம இல்லையே. அல்லேலூயா சொல்லுமா? முதல்ல அவன் நினைச்சது எல்லாரை போல, இதுக்கு முன்னாடி வந்த அந்த மனுஷனை போல தான் இவர்களும் அப்படின்னு சாதாரணமாக நினைத்து அவங்கள்ட்ட உதவி கேட்டான். வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் பேதுரும் யோவானை பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்னாங்க. அல்லேலூயா சொல்லுமா? நீ பாரு, எல்லாரை போல என்னை பார்க்காத, நாங்கள் வித்தியாசமானவங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவங்க. அல்லேலூயா சொல்லுமா? என்ன நீ உற்று பார்த்தாதான் எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ பார்க்க முடியும். உற்றுப்பார். வேதம் சொல்லுது, அவன் ஏதாவது கிடைக்கும்னு எண்ணி அவர்களை என்ன செய்தானா? நோக்கி பார்த்தானா. எல்லாரும் இப்படி சொன்னதில்லை, எல்லாரும் எங்களை பாருன்னு சொன்னதில்லை. போகிற போக்கில் அப்படி 5 10 போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க என்னை பார்த்து எங்களை பாருன்னு சொன்னாங்களே அப்படின்னு அவன் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா இதுவரை கிடைக்காத ஏதோ ஒன்று கிடைக்கும், இதுவரை தராத ஒன்றை இவங்க தர போகிறாங்க அப்படின்பட்ட ஒரு ஏக்கத்தில் அவன் வந்து நோக்கி பார்த்தான். வேதம் சொல்லுது, உற்று பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? இந்த பாரு, எங்கள்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நீ எல்லாட்டையும் கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்டுட்ட, எங்கள்கிட்ட கேட்டுட்ட, ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு வெள்ளி உடைமைகளும் பொண்ணு உடைமைகளும் உடையவர்கள் அல்ல. அல்லேலூயா சொல்லுமா? இந்த வார்த்தையை சொன்னப்போ அவன் என்ன நினச்சிருப்பான்? ஐயே அப்படின்னு அவங்க எல்லாரையும் காட்டுறது இவங்க ரொம்ப ரொம்ப மாட்டோம், ரொம்ப தரித்திரக்காரருக்கு போல இருக்காங்களே அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். வேதம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்றதில் இல்லை அப்படின்ட்டான். சொன்ன உடனே பாருங்க, அங்கே ஒரு மேலே ஒரு புள்ளி, கீழே ஒரு கமா இருக்குது, கொஞ்சம் நிறுத்தணும், அந்த இடத்த நிறுத்தணும். பைபிள் அப்படி தான் இருக்குது, நிறுத்தணும். அப்போ இது அவன் சிந்திக்கிறான், வெள்ளியும் பொண்ணும் இல்லையா, அப்போ எதுக்கு இவனை நம்ம நோக்கி பார்த்தோம் சே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த ஒரு வார்த்தை அவன் சொல்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தர்றேன். என்ன இருக்கும்? வெள்ளி இல்லைன்னு சொல்லியாச்சு, பொண்ணும் இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்படி இந்த ரெண்டும் இல்லாமல் வேறு என்னத்தை வேண்ட இருக்க போகுது? அல்லேலூயா சொல்லுமா? இதுவரையும் யாரும் கொடுக்காத, இது வரைக்கும் யாரும் சொல்லாத, இதுவரைக்கும் அவன் யாரும் வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை ஒன்றை அவன் வெளிப்படுத்தினான். வேதம் சொல்லுது, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இயேசுவின் நாமத்தை அந்த இடத்தை உயர்த்தி பிடித்த போது, இயேசுவின் நாமத்தை அந்த இடத்துல உயர்த்தி பிடித்த போது, அந்த அலங்கார வாசல்ல தேவனை ஆராதிக்க வருகிற யாருமே இயேசுவின் நாமத்தை அந்த இடத்துல உச்சரிக்கிறது இல்லை, யாரும் இயேசுவின் நாமத்தை அங்கே சொல்லுவதில்லை. அவங்க பாட்டுக்கு போய் உள்ள போய் தொழுது கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக அந்த அலங்கார வாசல் முற்றத்தில் பேதுரு மூலமாய் யோவான் மூலமாய் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. வேதம் சொல்லுது, நசரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி அவனுடைய வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டானாம். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா சொல்லுமா? இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிச்சு இயேசுவின் நாமத்தை உயர்த்தி காட்ட விரும்பினால் முடவனுடைய கால்கள், சப்பானியுடைய கால்கள் முடங்கி கடக்கிற காரியங்கள்ல பலன் கொள்ளும், கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளும். அல்லேலூயா சொல்லுமா? இன்னைக்கு உங்க தரித்திரம் மாறணும்னா, உங்க பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரணும்னா அங்கே ஒரு பலன் இறங்கணுமே, அங்க ஒரு பலன் உண்டாக வேண்டுமே, அங்க ஒரு பலன் உண்டாக வேண்டும் என்று சொன்னா நீங்க இயேசுவின் நாமத்தை எந்த இடத்திலும் உயர்த்தி பிடிக்கிறவங்களாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுவதில், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதில் எந்த விதமான வெட்கமோ வேறு எந்த விதமான கூச்சமோ இருக்கவே கூடாது.
ஒரு விருந்து அலை மத்தியில், ஒரு பஸ் ஸ்டாண்டில், ஒரு பஸ்ஸுக்குள்ள, ஒரு பொது இடங்களில், எந்த இடத்துல ஆனாலும் சரி, இயேசு என்ற பேரை சொல்வதற்கு எந்த இடத்திலையும் நம்ம தயங்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உடனே இயேசு அந்த இடத்துல வெளிப்பட்டுட்டார். நீங்க இயேசுன்னு சொல்லுறது சும்மா இல்லை, நீங்க இயேசுன்னு சொன்ன அந்த இடத்துல அவர் வெளிப்பட்டுருவார். எதுக்காக நம்ம சொன்னோம் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து முடிச்சிருவார். அந்த காரியம் நமக்கு ஒரு அற்புதம் நடந்துடும். அந்த காரியம் நமக்கு ஒரு விடுதலை வந்துடும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழும்பி நடன்னு சொன்னபோது அவருடைய கால்களும் கரடுகளும் என்ன செய்தது? பலன் கொண்டது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் குதித்து எழுந்து நின்று. அந்த பலன் எந்த அளவுக்கு அவனை ரியாக்ட் பண்ண வச்சிருந்தோமா? டைவ் அடிக்க வச்சிருச்சு. பா, 4 பேர் சுமந்து கொண்டு வந்த ஒரு உருவங்க இது. இப்போ பேதுரும் யோவானும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழும்பி நடன்னு சொன்னா அவன் டைவ் அடிச்சு உட்கார்ந்துருக்கான். கொஞ்சமாவது நமக்கு இமேஜ் பண்ண தெரியுதா? கொஞ்சமாவது நமக்கு புரிந்து கொள்ள முடியுதா? வேதம் சொல்ல அவன் குதித்து எழுந்து. உங்களால் எழுப்ப முடியும், நீங்க எழும்ப முடியாம நீங்க இருக்கீங்க, எப்படி நீங்க குதிச்சு எழும்புவீங்க? அல்லே சொல்லுமா? அப்படின்னா இயேசுவின் வல்லமை அவனுக்குள்ள போன போது, இயேசுவின் நாமம் அந்த உயர்த்தின போது, அவனை டைவெடுக்க வச்சிச்சு, அவனை குதித்து எழும்ப வச்சிருச்சு. இது வரைக்கும் 40 வருஷமா சப்பானே இருந்த ஒரு மனுஷன், 40 வருஷமாக முடவனா அந்த மனுஷன், அவனே டைவடிச்சு எழும்பினிக்க. வேதம் சொல்லு, அவனோட நடைமுறையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. குதித்து எழுந்து நின்றானா, டைவடிச்சு நிற்கான், அப்புறம் நடந்தானா, அப்புறம் நடந்து மீண்டும் குதிச்சானா. அல்லே சொல்லுமா? மீண்டும் குதிச்சானா. வேதம் சொல்லுது, தேவனை துதித்து கொண்டு அவனோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இந்த இயேசுதான் என் வாழ்க்கையை தந்திருக்கிறார், இந்த இயேசுதான் என்னை நடக்க வச்சிருக்கிறார். இனி என் வாழ்நாள் முழுவதும் அவருடைய நாமத்தை நான் உயர்த்தி பிடிப்பது தான், என்னை போன்ற முடவர்களை எழுப்புவதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகலை, தேவாலயத்துக்குள்ளே போனான். அல்லே சொல்லுவோமா? இன்னைக்கு நடக்க முடியாத காரியங்கள், இதுவரைக்கும் கட்டி வைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் பலன் கொள்ள வைக்கும் இயேசுவின் நாமம். அதனால ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் அவருடைய கொம்பு என்ன செய்யும்? உயரும். கொம்பு உயரும். ஹல்லேலூயா. ரெடியா? இயேசுவின் நாமத்தை உயர்த்தக்கு ரெடியா? மனப்பூர்வமாக உயர்த்துவீங்களா? கர்த்தர் பலவீனப்பட்டு கிடக்கிற காரியத்தில் எல்லாம் பலன் கொள்ள வைப்பார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க முன்னாடி நிற்கிற நான் ஒரு வசனம் சொல்றதுக்கு தெரியாத ஒரு மனுஷனாக்கலாம். இந்த மாதிரி உள்ள வயசுலெல்லாம் எங்கள் திருச்சபையில் ஆறது நடுவில் வசனம் சொல்லணும். நான் அங்கே கற்றுக்கொண்டது தான் என் சபையிலையும் வசனம் சொல்ல வைக்கிறேன் பிள்ளைகளை. ஒரு சில நேரத்தில் பிள்ளைகள் வசனம் சொல்ல முடியாமல் முழிக்கும் போது நான் ஒரு சில நேரத்தில் இப்படி கிருன்னு பார்த்தாலும் என்னுடைய ஞாபகம் தான் வரும். அதனால தான் உன்னை சிரிச்சுக்கிட்டு உட்காருங்கன்னு சொல்லி விட்டுறேன். நானும் ஒரு காலத்தில் அந்த பாடு தான் பட்டேன். வசனம் சொல்கிறது இல்லை, வசனம் சொல்லக்கு எனக்கு கூச்சம், 4 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறது கூச்சம். வசனம் சொல்லணும்னு வீட்டில் படிச்சுட்டு போனாலும் அந்த நேரம் வரும்போது, இப்போது பிள்ளைகள் எழுப்பி வசனம் சொன்னாங்க, இங்கே ஹார்ட் பயங்கர பம்பிங் பண்ணும், பயங்கரமாக இடிக்கும், பயம், கை கால் உதறும், தப்பாக சொல்லுவேன். எங்கள் பாஸ்டர் பெரிய கம்பு வச்சுருப்பார், அவர் வந்து அடிப்பார், வசனம் சொல்லணும்னா அடிப்பார். அடி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வசனம் சொல்ல மாட்டேன் அப்படின்னாக்க நாங்கள் இருந்தது. நாங்கள் ஒரு 4 பேர் அப்படி தான் இருந்தோம். நாங்கள் அந்த வசனம் சொல்கிற நேரத்தில் வெளியில் போயிடுவோம், வெளியே போய் சபைக்கு பின்புறத்தில் ஒழிச்சிருப்போம். வசனம் சொல்லி முடிஞ்ச உடனே பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிக்கும்போது யாருக்கும் தெரியாமல் போய் பழைய இடத்துல போய் உட்காந்துருவோம். இது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை. ஆனால் ஒரு சில நேரத்தில் திடீர்னு பார்த்தா எங்கள் முன்னாடி பாஸ்டர் வந்து நிற்பார். அங்கேருந்து அடிக்கிற அடி தான் 4 பேரையும் அப்படியே அடித்து சபையில் கொண்டு வந்துடுவார். அது எனக்கு வெக்கமாக தெரியாது, அது எனக்கு அவமானமாக தெரியாது. விசுவாசிகள் நடுவில் எழுப்பி விடுறது, விசுவாசிகள் நடுவில் முழங்கால் போட வைக்கிறது, விசுவாசிகள் நடுவில் கையை நீட்டி அடி தருறது, இதெல்லாம் எனக்கு வெக்கமாக தெரியாது. ஆனால் வசனம் சொல்கிறது வெக்கம். எழுப்பி ஒரு வசனம் சொல்கிறதுக்கு எனக்கு முடியாது, இதை விட அது பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இருந்த ஸ்தோத்திர மனுஷன்தான் நான். அல்லே சொல்லுமா? ஆனால் என்னைக்கு கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து, என்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்க ஆரம்பித்தனோ, எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கூச்சமில்லாமல் இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கான பலனையும் கிருபையும் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு சபை நடுவில் கர்த்தர் என்னை நிற்க பண்ணியிருப்பது இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துவதால். 2005ஆம் ஆண்டு வந்த 3வது மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை.
எல்லா இடத்துலேருந்தும் எனக்கு ஆமேன், அங்கே நீ ஊழியம் வேண்டாம், அங்கே நீ ஊழியம் செய்ய வேண்டாம், இங்கே வா, நான் வேறு இடத்துக்கு நம்ம ஊழியத்துக்கு போகலாம், அப்படிலாம் எனக்கு பல காரியங்கள் வந்தது. ஆனால் அந்த சின்ன வயசில் எனக்கு இருந்த ஒன்று, நான் இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை உயர்த்த பிடிக்காம நான் வரமாட்டேன். இந்த இடத்துல ஒரு சேச்சை கட்டி தேவனை ஆராதிக்காம நான் வரமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் என்னை அறியாமலே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா சொல்லுமா. அதிலிருந்து அதே இடத்துல இன்னைக்கு ஆலயத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் இன்னும் பல ஊழியங்களை ஆரம்பிக்கவும் கர்த்தர் கிருபை தந்தார். அருமையான கர்த்தர், இந்த அளவுக்கு ஊழியத்தில் நான் நிற்பதற்கு தேவனுடைய பெரிய கிருபை என்னன்னா, இந்த நாமத்தை உயர்த்தினதுனால. எத்தனையோ இடத்துல இந்த ஊழியம் செய்வதனால பிரச்சனைகள், நெருக்கங்கள், நெருக்கடிகள் எத்தனையோ இடத்துல வந்திருக்கு. ஆனால் எந்த இடத்துலையுமே நான் இயேசுவை விட்டு கொடுத்ததே கிடையாது. இயேசுவை மறுதளித்தது கிடையாது. இனிமேல் இந்த ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னது கிடையாது. இனிமேல் ஆமென் இதை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுமா. ஒரு சில இடங்களில் அதிகாரிகள் கேட்டால் கூட சொல்லுது, இது எங்களுடைய கடமை. அல்லேலூயா சொல்லுமா. இது நாங்கள் சொல்லணும், இது எங்களுடைய கடமை. நீங்கள் என்ன சொன்னாலும், எவ்வளோதான் எழுதி வாங்கினாலும் நாங்கள் இயேசுவை அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு விசாலமான பாதையை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இடத்துல விசாலமான ஒரு பாதையை கர்த்தர் தந்து விடுதலையாய் கர்த்தர் ஊழியத்தை செய்ய கர்த்தர் வச்சிருக்கிறார். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இயேசுவை உயர்த்தணும். இன்னும் நான் உயர்த்தி பிடிச்சேன்னா இன்னும் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா. என்னை இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பிரச்சனை இருந்தால் இருந்துட்டு போட்டு, கடன் இருந்தால் இருந்துட்டு போட்டு, பணம் இல்லை இருந்துட்டு போட்டு, அதை பார்க்காத, இயேசுவை மட்டும் பார். அல்லேலூயா சொல்லுமா. குடும்ப சுச்சுவேஷனை பார்த்தா, நெருக்கடிகளை பார்த்தா, பலவீனத்தை பார்த்தா, கஷ்டத்தை பார்த்தா, தேவைகளை நினைச்சா இயேசு நாமத்தை நம்மளால் உயர்த்த முடியாது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இயேசுவை உயர்த்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை பார்க்காம இயேசுவை மட்டும் பார்த்து நீங்கள் உயர்த்தி பாருங்க. உங்களை அறியாமலே இதெல்லாம் ஒதுங்கி போயிடும், இதெல்லாம் மறைஞ்சு போயிடும், இதெல்லாம் நீங்கி போயிடும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த காரைக்குடி திருச்சபைக்கு கர்த்தர் இந்த நிறைவு நாளில் சொல்ல சொன்ன வார்த்தை இதுதான், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். சங்கீதம் 89:24 வாசிங்கம்மா. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அல்லேலூயா சொல்லுமா. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல இயேசு நாமத்தை உயர்த்திட்டா இந்த இடம் உயரும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த பட்டணம் உயரும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த ஊழியம் உயரும். அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் இந்த ஊழியம் அநேகருடைய கண்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உயர்த்தி பிடிப்பார். இங்கே இருக்க சின்ன பிள்ளைலேருந்து பெரியோர் வரைக்கும் இந்த சபையை சேர்ந்த விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு காரியம், நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இயேசுவை உயர்த்தணும். அல்லேலூயா சொல்லுமா. வேற யாரையும் உயர்த்தி பிடிக்கக்கூடாது, வேற எதையும் நம்ம உயர்த்தி பிடிக்கக்கூடாது. இயேசுவை எனக்கு உயர்த்தி பிடிங்க. ஆமென். எந்த சூழ்நிலும் நீங்கள் இயேசுவை உயர்த்தி பிடிச்சிங்கன்னா ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.